ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 20/12/2023 ஷோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. பிற்பகல் 1:59 பின்பு நவமி. நட்சத்திரம் பூரட்டாதி. அதிகாலை 3:10 பின்பு உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யம கண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இருக்கிற 9 கிரகங்களில் 4-5 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான வகையில் சங்கடங்கள் விலகும், குதூகலங்கள் மிகுதியாகும். 6 வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அமைதியான பக்குவம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையில் வாடாமலும் வசதியில் ஆடாமலும் வாழ பழகுவது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி கஜேந்திர பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிர பகவானும் பஞ்சமாதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும். தன வரவுகள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தடைகள் தானாக விலகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருவறையாக இருந்தாலும் கல்லறையாக இருந்தாலும் சில்லற தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி வல்லரசு விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நெகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும். பிதாவளி உறவுகள் இருக்கக்கூடிய பிணக்குகள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பாக இருந்தாலும் இறப்பாக இருந்தாலும் சிறப்பாக தெரிவதற்கு பணம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி முப்பாத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்டமான சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். எந்த விஷயத்தை எதிர்பார்க்குறோமோ எதிர்பார்த்த விஷயத்துக்கு மேலே எதிர்பாராத விஷயத்தில் ஏகப்பட்ட வருமானம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் நிலவக்கூடிய நல்ல நல்ல அமைப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளையும் உறவுகளையும் மதித்து செயல்படுவது நல்லது. பிரசன்ன சாஸ்திர படி கற்ப ரட்சாம்பிகையை வழிபாடு செய்வதும் நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். உயர்ந்த சிறந்த பொறுப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல தந்தையின் சொல்லை மந்திரமாக மதிப்பது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி சோலையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நேசங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள். அதாவது நேர்த்தியான செயல்பாடுகள் மூலமாக நேசங்களை வெளிப்படுத்தி பாச பந்தங்களை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடித்தது கிடைத்தால் வெற்றி, கிடைத்தது பிடித்தால் மகிழ்ச்சி என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி சிவசைலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள். 4ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நட்டமே இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது. அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு உண்டான திட்டங்கள் தீட்டக்கூடிய வாய்ப்புள்ள நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பரமான வாழ்க்கையை விட ஆத்மார்த்தமான வாழ்க்கையை நேசிப்பது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய, உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய, உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகள் மாறும்போது உறவுகள் மாறும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க கெட்டுப்போனால் நாடே சிரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி வேல் விஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஏற்கனவே உயரத்தில் உள்ளவங்க சிகரத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உள்ளூரில் தொழில் பண்ணக்கூடிய ஒரு சில பேர் உலக அளவில் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான உதவிகளும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருப்பு விற்கிறதா இருந்தாலும் செருப்பு விற்கிறதா இருந்தாலும் பொறுப்போடு செயல்படுவது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி நடனபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய நல்ல நாள். அதாவது உறவுகள் மத்தியில், சொந்த பந்தங்கள் மத்தியில், நட்புகள் மத்தியில், கடந்த காலங்களில் உங்களை ஏளனமாக பேசினவங்க மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தோடு அல்லது மிகப்பெரிய கம்பீரத்தோடு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண்பாடு இல்லாத கல்வி பயன்தாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி நிறம் மாறும் விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கனவு நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அசையா சொத்து வாங்கக்கூடிய அடிமனது எண்ணங்கள் பலிதமாகும். தடைப்பட்ட கட்டிட பணிகள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண் யோகம் இருந்தாலும் மண் யோகம் இருந்தாலும் முன் கோபம் தவிர்ப்பது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் ஓட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, ஓமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்து
படித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு. இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். ராஜயோக குலதெய்வ விளக்கு.